நான் வந்து மலையாளியா இருந்தா கூட நான் தமிழ்நாட்டுல வரும்போது தமிழ்நாட்டுல நான் நிறைய முதல் கத்துக்கிட்டதே வந்து தமிழ் பண்பாடு தான். இது நான் சொல்றது 86 காலகட்டத்துல நான் ஹோட்டலுக்கு போகும்போது என்னோட முதல் தமிழ் படம் நிலவே மலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் யார் என்ன தெரிய போகுது தான் என்னோடது. ஆனா படம் ஓடிட்டு இருக்கு தியேட்டர்ல அங்கெல்லாம் அது கொஞ்சம் ஹிட்ல போயிட்டு இருக்கு. பட் நான் அப்படியே ஹோட்டலுக்கு உட்காந்துட்டு என்ன யார் தெரியுதுன்னு நினைச்சிட்டு இந்த பெரியவர் என்னோட ஃபாதர் ஃபிகர் கேரக்டர் மாதிரி இருக்கும். ஃபிகர்ல ஏஜ் அவர் அப்படி அப்படியே திரும்பி பாக்குறாரு. சார் நீங்க தானே சார் அந்த படத்துல நடிச்ச பேர் அவருக்கு வரல. நான் சொன்னேன் என்ன படம்? இல்ல இல்ல நீங்க உங்களை பாத்துருக்க நீங்க ரஹ்மான் தானே ரஹ்மான் தானே அப்படின்னு கேட்டு 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 அந்த மாதிரி அவர் அந்த ஹோட்டல் ரீச் ஆகுற வரைக்கும் அவர் வந்து சார் அப்படி நீங்க எப்போ வந்தாலும் என்ன கூப்பிடுங்க சார், நான் நோ ப்ராப்ளம் சார், நான் உங்களுக்கு அவங்க இருப்பேன் அப்படி இப்படி அந்த அன்பு இருக்கும் பாருங்க. அது இப்ப இல்ல. நான் என்ன நினைச்சேன், அந்த அந்த ஹோட்டல் வந்து இதானோடனே அவர் என்ன சொன்னோம், மீட்டருக்கு மேல 100 ரூபாய் நானும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஒரு பைசா கூட அவர் தான் மனுஷன் வாங்கல. வேணாம் சார் வேணாம் 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 அப்படின்னு என்ன சார் எல்லாம் கூப்பிடாதீங்கோ, நான் சின்ன பையன் நீங்க பெரியவர், வேணாம் வேணாம் அப்படி சாரி அண்ணா சார் இல்ல அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தார் அவரு. இல்ல எனக்கு அதெல்லாம் புதுசா இருந்தது. சோ அதுதான் ஐ ஃபெல்ட் இது. அதனாலதான் நான் அன்னையில இருந்து தான் நான் அதிகமா தமிழ் படங்கள் தான் பண்றேன். மத்த மொழியை விட தமிழ் அதிகமா பண்ணிட்டு இருக்கேன்.